ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் முன்னோடி வங்கியை இணைந்து நடத்தும் 2025-26 ஆண்டிற்கான உயர்கல்விக்கான பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்ட கல்விக்கடன் முகாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. கல்விக்கடனுக்கு விண்ணப்பிக்க மற்றும் கல்விக்கடன் பற்றிய ஆலோசனைகளை பெற விரும்பும் மாணவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். இம்முகாமில் உயர்கல்விக்கு சேர்க்கை பெற்றிருக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்குதல் மற்றும் விண்ணப்பங்களை மத்திய அரசின் வித்யாலட்சுமி திட்டத்தின் மூலம் விண்ணப்பிக்க வழிகாட்டுதல் மற்றும் கல்விக்கடன் குறித்து சந்தேகங்களை தீர்த்து வைத்தல் போன்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும். மாணவர்கள் கல்விக்கடன் பெறும் செயல்முறையினை எளிமைப்படுத்துதல், பின்தங்கிய கிராமப்புற மாணவர்களுக்கு நிதி உதவியை உறுதி செய்தல், பிரதம மந்திரி வித்யாலட்சுமி இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கும் முறையினை விளக்குதல் மற்றும் கல்விக்கான நிதி தடையில்லாமல் அனைவரும் உயர்கல்வி பெற வழிவகை செய்தல் இம்முகாமின் நோக்கமாகும். இந்தியா அல்லது வெளிநாடுகளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்பு, தொழில்நுட்ப தொழில்முறை பாடநெறிகளில் சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்கள் பங்கேற்கலாம். மேலும் இம்முகாமில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் ஆதார், பான் கார்டு, 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், கல்லூரி சேர்க்கை கடிதம், கட்டண விவர பட்டியல், வருமான சான்றிதழ், மாணவர் அல்லது பெற்றோருடைய வங்கி கணக்கு எண், சாதி சான்றிதழ், பூர்வீக சான்றிதழ், புகைப்படம் 4 ஆவணங்களை கொண்டு வர வேண்டும். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நேற்று முன்தினம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆகிய சிம்ரன்ஜித் சிங் காலோன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிட்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கடந்த ஜனவரி 1 தகுதியேற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகின்றது. இதில் கணக்கீட்டு காலத்தில் வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட கணக்கீட்டு படிவங்களின் அடிப்படையில் கடந்த டிசம்பர் 19 அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. உரிமைகோரல் மற்றும் மேல்முறையீடு காலங்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் 17,108 ஆண் வாக்காளர்களும் 19,462 பெண் வாக்காளர்களும் மற்றும் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களும் ஆக மொத்தம் 36,573 நபர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதே காலத்தில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் 2,119 ஆண் வாக்காளர்களும் 2,708 பெண் வாக்காளர்களும் மற்றும் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களும் ஆக மொத்தம் 4,870 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் தொடர்பாக வாக்காளர்களிடமிருந்து 10,791 மனுக்கள் பெறப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து 5,56,321 ஆண் வாக்காளர்களும் 5,61,659 பெண் வாக்காளர்கள், 55 3ஆம் பாலினத்தவர் என 11,23,029 வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.election.tn.gov.in மற்றும் https://voters.eci.gov.in னிலும் பொதுமக்கள் அனைவரும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமாகிய சிம்ரன்ஜித் காலோன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாரி ஊராட்சி ஒன்றியம் ஏனாதி ஊராட்சியில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மூலம் மானிய திட்டத்தில் பனை உழவர் உற்பத்தியாளர் சங்கம் செயல்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலோன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 25,17,000 மதிப்பீட்டில் சிறுதானியங்கள் பதப்படுத்தி மாவு அரைக்கக்கூடிய இயந்திரங்கள் 80% மானியத்தில் வாங்கப்பட்டு சிறுதானிய உணவுப் பொருட்கள் பதப்படுத்தி மாவுப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதை பார்வையிட்டு விவசாயிகளிடம் அதன் பயன்கள் மற்றும் வருவாய் குறித்து கேட்டறிந்தார். மேலும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் அனைத்து வட்டாரங்களிலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மானிய திட்டத்தில் வேளாண் உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. தங்கள் பகுதிகளில் உற்பத்தியாகும் உணவுப் பொருட்களின் தன்மைக்கேற்ப விவசாயிகள் ஒருங்கிணைந்து குழுக்கள் அமைத்து தேவையான உபகரணங்களை மானிய திட்டத்தில் பெற்று உணவுப் பொருட்களை பதப்படுத்தி மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்து போதிய வருவாய் பெற்று பயன்பெற வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். இந்த மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பற்றி விவாதிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.